வந்துடுச்சு. வந்து விட்டதோ வந்து விட்டதோ. वो ऐसा रखना पड़ेगा, अभी ठीक है. வணக்கம். நேற்றுக்கு வீடியோவில் வந்து விஜயகாந்த் பற்றி பேசியிருந்தேன். சரியா வருதா? வருது வருது. விஜயகாந்த எனிக்கும் இளமை படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தியாச்சு. எம்ஏ ஹாஜா மைதே அந்த படம் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு தான் சொல்லி தன்னுடைய படத்துல தான் அறிமுகப்படுத்த போறோம் அப்படிங்கறது எம்ஏ ஹாஜா மைதீன் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட அவர் அதை சொல்லவே இல்லை. இவர் அந்த படத்துல அறிமுகப்படுத்தியாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னைய வந்து கூப்பிட்டு விடுறாங்க. தெரியுதா இல்லையா, வருதா வரலையா, எனக்கு எப்படி வைக்கணும்னே தெரிய மாட்டேங்குதே. இப்போ எஸ் கரெக்டாக யா. அதுக்கு அப்புறம் இனி வந்து சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டில் கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டோன்னே நான் போகிறேன். என்னைய சைக்கிளை வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு அப்போல்லாம் அவங்க வீடெல்லாம் தெரியாது. அங்கே உள்ளே போகிறேன். சோஃபாவில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த சினிமா தியேட்டர் ஓனர் வந்து இந்த வர பாருங்க. என்னை பார்த்தோன்னே தங்கம் என் செல்லம் வாடா அப்படின்னாரு. நான் அவரை இப்போ தியேட்டர் ஓனர் அப்படி பார்த்தேன். யார் இப்படி பார்த்தேன் நான், யாரு அப்படின்னு. ஆர் செல்வராஜ்டா, சினிமா டைரக்டர் ஆர் செல்வராஜ் இவர் தான். அந்த விஜயராஜ் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சார்ல படம் இது பண்ண சொன்னார்ல, அவர் தான் இவர் அப்படின்னாரு. அப்போ அவர் வாடா அப்படிங்கிறாரு. யார்? செல்வராஜ். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரு ஓனர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் அப்படி நின்றுக்கிட்டேன். நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்ல, இல்லை அவள் யார்ட்டையும் பழகிறதில்ல, இப்போல்லாம் பேசுறதில்ல அவள் அப்படின்னு. அவளை வந்து இன்னமும் அந்த குடும்பம் வீட்டில் வந்து அவளை சரியாகவே இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொல்லாரு, நான் விஜயகாந்தை வச்சு நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், நீ தான் அவன் விஜயகாந்த் பேர் வச்சியாமே, நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் அவனை வச்சு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அகல் விளக்கு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டு இந்த கதையை நான் எடுக்க போகிறேன், நான் அவனை தான் கதாநாயகனா போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி போடு அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவரை கையை அப்படி பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து விஜயகாந்த் மூலமாக நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் அவர் போயிட்டார். அவர் ஆர் செல்வராஜ் வந்து எனக்கு ஒரே ஒரு தடவை முத்தம் விடுறா என் தங்கம் அப்படின்னாரு. நான் அப்படி தியேட்டர் ஓனர் அப்படி பார்த்தேன் அப்படின்னாரு. போனவுடனே அவர் என்னை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவர் ஐயோ எனக்கு மேலெல்லாம் சிலருக்குது பொல்லரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா இன்றைக்கி நான் நல்லா இன்றைக்கி கையில் பைசா இருக்குது, மதிப்பு இருக்குது, இன்றைக்கி 4 பேர் இது பண்ணுறாங்க, நான் எங்கேயோ உடஞ்சி போய் இருந்தேன், எனக்கு வந்து கதை எழுதணும், அந்த இதெல்லாம் லட்சியம் பண்ணது எல்லாம் நிறைவேற்றினதெல்லாம் நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா எப்படிடா இருக்கிறாரு, எல்லாம் அவர் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் சீனிவாச சர்மாவை ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் கிளம்பியாச்சு, வந்தாச்சு. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்குது. நான் வந்து 3 நாளைக்கு சாப்பிடல. 3 நாள் சாப்பிடாம மயங்கி விழுந்து எங்கள் ஊரில் கம்பனேரி பக்கம் நான் பாட சுற்றிக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் என்னை சேர்த்துக்கிறவே மாட்டாங்க, விரட்டி விடுவாங்க. ஏன் எதுக்குன்னு இந்த குப்பையெல்லாம் இப்போ நோண்டக்கூடாது. என்னோட விரோதி கூட்டம் இருக்குல்ல, அவங்க நோண்டிக்கிடுவாங்க. அந்த குப்பையெல்லாம் அவங்க நோண்டிக்கிறாங்க. முக்கியமாக பிரேமலதா நோண்டி என்னை பற்றி வீடியோ போடுவா. அப்போ அதில் பார்த்துக்கோங்கண்ணே, அதில் என் குப்பையெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்ல வந்த மேட்டரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அங்கே போய் மயங்கி விழுந்தாச்சு. நான் எங்கே கம்பனேரி பக்கம்
3 நாளாக சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டேன். அப்போல்லாம் பழைய காலத்துலலாம் வந்து போலீஸ் எல்லாம் அந்த பக்கம்லாம் ரவுடி கும்பல்லாம் இருக்கும்னு சொல்லி ரெய்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி நேரமெல்லாம். இங்கே கும்பல் ஏதாவது திருட்டு கும்பல் இருக்கா அது இருக்கா ரெய்டு பண்ணுவோம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்க்குறாங்க, நான் மயங்கி விழுந்திருக்கேன். ஐயோ கற்பகம் மயங்கி விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. தூக்கி சைக்கிளில் என்னைய பின்னாடி வச்சுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயினோடனே அவர் இன்ஸ்பெக்டர் வந்து தண்ணி தெளித்து தன்னோட வீட்டில் இருந்து தன்னோட மனைவிக்கு சொல்லிவிட்டு அவங்களோட மனைவி வந்து அப்போல்லாம் 9 மணிக்கெலாம் அங்கெல்லாம் ஹோட்டல்லாம் இருக்காது, சாப்பாடு முடிஞ்சிருக்கும். அவரோட மனைவி வேக வேகமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுது. சாப்பாடு ஊட்டி விட்டோடனே சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் படுத்தாச்சு. மறுநாள் காலையில் எந்திரிச்சாச்சு, ஸ்டேஷன்லேயே தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எழுப்பிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இப்படி நிற்கிறேன். பூரா சேரி மக்களையும் அப்படி கூட்டியிருக்காரு இன்ஸ்பெக்டர். கூப்பிட்டு திட்டுன்னு திட்டுறாரு. உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிள்ளை வருது இல்லையா, 3 நாளாக அந்த பிள்ளை சாப்பிடாம இருக்கு. நீங்கள் யாரும் உங்களுக்கு இந்த குழந்தை சாப்பிடலையான்னு கூட உங்களுக்குலாம் தெரியாது, அறிவு இல்லையா உங்களுக்குலாம்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் மட்டும் வரல இந்த பிள்ளை, உங்களுக்கு அதை குழந்தை சாப்பிட்றதுக்கு கூட ஒருவேளை சோறு உங்களுக்கு இந்த பிள்ளை போட முடியாதா? இந்த ஒரு குழந்தைக்கு உங்களுக்கு சோறு போடுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு அந்த சேரி மக்களை பூரா வாங்கன்னு வாங்கி விட்டாரு. அதில் ஒரு அம்மா, சார் இந்த பிள்ளை கவிச்ச சாப்பிடாது சார், எங்கள் வீட்டில் நாங்களாம் கவிச்சு தான் சார் சாப்பிடுவோம். இந்த பிள்ளை கவிச்ச சாப்பிட்றதேவா? உன் பிள்ளை உனக்கு ஒரு பிள்ளை கவிச்சு சாப்பிடாம பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நீ சாப்பாடே போடாம இருந்துருவியா? நீ அந்த பிள்ளைக்கு நீ தனியாக கவிச்சு இல்லாமல் நீ சமைச்சு ஒரு கொஞ்சோண்டு சோறு அதில் பருப்பு போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு அந்த பிள்ளைக்கு கஞ்சி மாதிரி கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் அந்த பிள்ளை சாப்பிடுதில்ல, சாதி பார்க்குதா அந்த பிள்ளை? உங்கள் வீட்டிலலாம் வந்து பழகுதில்ல, அந்த பிள்ளைக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசம் நொறுக்கிட்டாரு. கூப்பிட்டு விஜயகாந்த் ஃபோனை போட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. அவருக்கு போட அந்த டைரக்டர்ஸ் அந்த ஹாஜா மைதீன் அவங்களுக்குலாம் ஃபோனை போட்டுங்க. நைனா முகமது அங்கே இங்கே எல்லாருக்கும் ஃபோன் போயிடுச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தியேட்டர் ஓனர் ஃபோன் போயாச்சு, அங்கே போயாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. இங்கேருந்து ஹாஜா மைதீன் வந்து சென்னையில் இருக்கிறால சினிமா ஷூட்டிங் இருக்கிறதுக்கு அங்கே போயாச்சு. சரி போனோடனே அகல் விளக்கு ஷூட்டிங் வந்து எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஆர் செல்வராஜுக்கு இந்த விஷயம் போகுது. பதறி அடிச்சுட்டு விஜயகாந்தை கூப்பிட்டு நீ உடனே ஊருக்கு கிளம்பிப்போ, உடனடியாக நீ ஊருக்கு கிளம்பிப்போ, அங்கே எங்கேயோ பிரச்சனை நடந்தது, அவளுக்கு சாப்பிடாமலே இது பண்ணியிருக்கா என்னன்னு பார்த்துட்டு நீ கவனி அப்படின்னு சொன்னோடனே அன்னைக்கு விஜயகாந்தோட ஷூட்டிங்கை டைரக்டரை கேன்சல் பண்ணுறாரு. நீ போ கிளம்பி அப்படின்னு தனியாகவே கார், எப்பவுமே டிரைவர் உண்டு, இவரே விஜயகாந்த் காரை கொடுத்துட்டு நீ கிளம்பி போ அப்படின்னு கார் எடுத்துட்டு தானாகவே டிரைவிங் பண்ணிட்டு நேராக ஊருக்கு வந்துட்டார். அங்கேருந்து கிளம்பி இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 12 hours 12 மணி நேரம் ஆகும் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு. என்னை எப்போதும் அந்த செக்லியர் வீடு என்னை வளர்ப்பார்ல, அவர் வந்து ஊருக்கு போயிருந்தார், அதனால என்னை சாப்பிட கிடைக்கல. இன்னொன்று வந்து பிணமரிக்கிறவர் வீடு இருக்குல்ல, அவருக்கு வந்து எங்கேயோ அந்த அம்மா எங்கேயோ ஊருக்கு போயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு நானும் அங்கே போகவும் இல்லை. அதனாலே 3 நாள் சாப்பிடாமலே எனக்கு இதாகிடுச்சு. மறுநாள் இங்கே சேரியில் என்னை வளர்ப்பார்ல, அந்த சேரி பசங்க கூட கோலிக்காய் விளையாடிட்டு இருந்தோம். ஒரே சண்டை, பசங்க கூட கோலிக்காய் விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன் நீ தான் தோத்த அப்படின்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்கோம். விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் ஒன்று வந்து நிற்கிது. இப்படி கை கட்டிட்டு பாரதி அப்படின்னு ஒரு நபர் கூப்பிட்றாரு. பாரதி அப்படின்னாரு. எனக்கு கேட்கவே இல்லை, எனக்கு யாரையோ கூப்பிடான்னு நினச்சிட்டு விட்டேன். அப்போ அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, சார் இவளை தொட்டாலோ அடித்தாலோ மட்டும்தான் அந்த தன்னை தொட்ட நபரை பற்றின ஞாபகம் அவளுக்கு வரும், நீ இப்படி கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் வராரு. விஜயகாந்த் வந்து என் பக்கத்தில் இப்படி ஷோல்டர் இப்படி கை, நான் அப்படி கோலிக்கை விளையாடிட்டு இருக்கேன் இப்படி உட்காந்துக்கிட்டு. பசங்கக்கிட்ட இப்படி கை பிடிச்சிட்டு பாரதி அப்படின்னோடனே ராஜு அப்படிங்கிற வாடா என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு, வா என் கூட அப்படின்னு. அப்போது அந்த பையன்கிட்ட இருந்து என்னோட லவ்வர் அறிவழகன் இருக்கான்ல, லவ்வர்னா சிரிக்காதீங்க, நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன், அப்போவே லவ். அவங்ககிட்ட இருந்து கோலிக்காய் வாங்குறேன். எனக்கு ஒரு 4 கோலிக்காய் கூட அப்படின்னோடனே அந்த பையன் சொல்கிறான், நீ திருப்பி தந்துடணுன்னே அந்த கோலிக்காயை அப்படின்னா. நான் திருப்பி தந்துடுறேன் இந்த கோலிக்காயை வரேன் அப்படின்னு. நீ தான் அவர் கூட போப்புறல்ல, அப்புறம் எதுக்கு கூட எனக்கு கோலிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கோலிக்காயை வாங்கிக்கிட்டு என் கூட வண்டியில் ஏறு அப்படின்னாரு. ஏறிட்டு நேராக எங்கே போகிறேன், நேராக சாஸ்தா கோவில் இருக்குல்ல, வயக்காட்டுக்குள்ளே ஒரு சாஸ்தா கோவில் இருக்குது. அங்கே அழகாக வயக்காட்டுக்குள்ளேயே சாஸ்தா கோவில், எப்படி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கோ அது மாதிரி ஊருக்கு அந்த பக்கம் சாஸ்தான் கோவில் ஒன்று இருக்கும்.
அந்த சாஸ்தான் கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறாரு. வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த படியில் உட்கார வச்சுட்டு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த 4 கோழிக்காய் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் கோழிக்காய் விளையாடலாமா அப்படின்னு உனக்கு கோழிக்காய் விளையாட தெரியுமா? பாரதி, நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், பேச்ச மாத்தாத, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னாரு. உனக்கு கோழிக்காய் விளையாட தெரியுமா? இங்கேருந்து இப்படி அடிக்கணும், அப்புறம் அங்கேருந்து இப்படி போடணும், அப்புறம் அதில் குழி தோண்டணும், இந்த குழிக்குள்ளேருந்து அடிக்கணும். நான் தோத்து போயிட்டா என்னை எல்லாரும் தோத்தாங்களிடுவோம் கேலி பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு. பாரதி, பேச்ச மாத்தாத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அப்பவும் நான் பதில் சொல்லாம விளையாடிக்கிட்டே இருந்தேன்னா, இப்படி பிடிச்சி இழுத்துட்டு கேட்குறேன், உனக்கு சொல்ல முடியாதா? வாங்க 3 நாள். நான் வந்து, நீ என்ன கேள்விப்பட்ட அப்படின்னு. நீ சாப்பிடாமலே இருந்தியாமே, 3 நாளாக சாப்பிடாம ஏன் இருந்த நீ? அப்படின்னு உனக்கு வீட்டில் சண்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு உனக்கு வீட்டில் சண்டை? நான் ஒன்றும் சண்டை போடலையே. அப்போ சண்டை போட்டாதான் வீட்டில் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியில் உட்காந்துக்கிட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ ஏன் வீட்டில் சாப்பிடாம போன? அதுக்கு நான் பதிலே சொல்லலை. அப்போ நீ வீட்டில் சண்டை போடுற அப்படித்தானே? நீ சண்டை போடாதவனே சாப்பிடாம போயிருக்க. வீட்டில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடாமலாம் போகக்கூடாது அப்படின்னு நான் சண்டை போட்டது நீ பாத்தியா அப்படின்னு. இல்லை, உன்னை எல்லாம் சண்டைக்காரையும் சொல்கிறாங்களே அப்படின்னு. அவங்க சொன்னா நீ அதை நம்பிடுவியா? பாத்தியா, நீ கூட என்ன சண்டைக்காரின்னு சொல்லிட்ட பாத்தியா, நீ கூட என்ன அப்படி சொல்லிட்ட பாத்தியா, போ, நீ இனிமே கூட பேச வேண்டாம், போ 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கத்திக்கிட்டு பின்னாடியே போயிட்டேன். ஜெங்கன மயக்கம் வந்துருச்சு. அவர் உடனே என்ன பண்ண, ஐயோ உங்கள்கிட்ட குழந்தை மாதிரி பேசணும்னு சொன்னாரே, நான் மறந்துட்டேனே அப்படின்னு வேகமாக ஓடி வராரு. பிடிச்சி தாங்கிட்டு உட்கார வச்சுட்டு காருக்குள்ளேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு என் மூஞ்சியில் தெளிச்சுட்டு, துண்டை எடுத்துகிட்டு வந்து துண்டால் தான் பேண்ட் ஷர்ட் தானே போட்டிருந்தார், துண்டால் தொடச்சிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு, ஐயோ நான் தெரியாமல் உன்கிட்ட கோவப்பட்டேனே, உன்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்களே, நான் மறந்து போயிட்டேனே சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுடா, நீ ஏன்டா சாப்பிடாம இருந்த என் தங்கம், சொல்லுடா அப்படின்னாரு. நீ சாப்பிடும்போது நீ யாராவது உன்னை கையை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். சாப்பிடும்போது யாராவது கையை பிடிப்பாங்களா? அப்படிலாம் யாரும் பிடிக்க மாட்டாங்களே. எங்கள் வீட்டில் பிடிச்சாங்களே, நீ சாப்பிடக்கூடாது, இந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லை, நீ வெளியில் போ, நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்களே. எனக்கு என்னமோ நீ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. சரி சொல்லிட்டு போ, நீ இனிமேல் என்கிட்ட பேசாத போ, நம்பிக்கையில் இல்லை. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்கள்கிட்ட கோழிக்காய் விளையாடணுமா? ஆமாம் அப்படின்னு. வா விளையாடவா அப்படின்னு கோழிக்காய் விளையாடிக்கிட்டே இருந்தேன். உனக்கு அவரும் என் கூட சேர்ந்து இப்படி உட்கார்ந்தாரு, கோழிக்காய் விளையாட உட்கார்ந்த உடனே, பொம்பளை பிள்ளையா லட்சணமா இப்படி உட்காரணும், இப்படிலாம் உட்காரக்கூடாது அப்படின்னு. உடனே அவர் அப்படி பார்த்தாரு. இது என்ன, நான் ஆம்பளை பையன். ஆமாம்ல, நீ ஆம்பளை பையன்ல, சரி, எல்லாரும் என்னை தோத்தாங்களிடோன்னு சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு. கோழிக்காய், உனக்கு கிட்டிப்பல் விளையாட தெரியுமா அப்படின்னு. கிட்டிப்பல்லா விளையாட தெரியாது, இப்போ கிட்டிப்பல் இல்லையே என்கிட்ட. உனக்கு பாண்டி விளையாட தெரியுமா அப்படின்னு. பாண்டினா அது எப்படி விளையாடணும் அப்படின்னாரு. இது எப்படி கட்டம் போடணும் அப்படின்னு. சாக்பீஸ் இல்லையே என்கிட்ட. ஏண்டா இருக்கு அப்படின்னு ஒரு செங்கல் எடுத்துட்டு இப்படி கட்டம் போடுறாங்க. கட்டம் போட்டு அந்த அந்த பானை ஓடு இருக்கும்ல, அதை எடுத்து பாண்டி விளையாடுறேன். பாத்தியா, நீ என்னை ஜெயிச்சிட்ட பாத்தியா, நான் தோத்துட்டேன் பாத்தியா. அப்போ ஒரு புரிஞ்சிருச்சு இவளுக்கு அந்த தோல்வி வந்து இவளை மனசை ரொம்ப பாதிக்குதுன்னு. அடுத்து கிட்டிப்பல்லு, பாண்டி, உனக்கு கோலாட்டம் விளையாட தெரியுமா அப்படின்னு. கோலாட்டமா, இந்த இப்படி விளையாடுவாங்க இல்லையா, என்கிட்ட கோலாட்டம் இருந்ததுல கல்யாணியோட அம்மா வாங்கி கொடுத்தாங்களா, கல்யாணி வந்து எங்கள் அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க சொல்லி பிடிங்கிட்டு போயிட்டாங்க. சரி, உனக்கு கோழிக்காய் வந்து, உனக்கு புது கோழிக்காய் வேணுமா? உன்னை எல்லாரும் கேலி பண்ணுறாங்களா? ஆமாம், கோழிக்காயில் நான் தோத்து போயிட்டேன்னா அறிவழகன் ஜெயிக்கிறான், அப்புறம் என்னை திட்டுறான் அப்படின்னு. யார் அந்த அறிவழகன் அப்படின்னு. ஆவாஜ் நோக்கோ. யார் அந்த அறிவழகன்? அதான் என் காதலன். காதலனா? முளைச்சி 3 இலை விடலை. உனக்கு என்ன காதல்? உனக்கு யார் சொன்னான் அப்படி? அவன் தான் சொன்னான், நம்ம 2 பேரும் காதலிக்கலாம் சொன்னான். அதனால சரி நானும் காதலிக்கிறேன் அப்படின்னு விழுந்து சிரிச்சாரு.
அந்த 4 கோழிக்காய் திருப்பி கேட்டானே அவன் உங்க காதலனா? ஆமாம். சரி வேலை சொல்ல அப்படின்னாரு. 7 லெவலுக்கு இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு ஒவ்வொரு விளையாடுறாரு. விளையாடி முடிச்சுட்டு கோழிக்கா கிட்டிப்பல் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, பல்லாங்குழி ஒவ்வொரு விளையாட்டாக சொல்லியாச்சு. சரி எல்லாமே நான் அடுத்த தடவை உங்கள்கிட்ட நான் வரும்போது விளையாடுவேன். நீ இனிமேல் உங்கள் வீட்டில் சாப்பிடணுன்னு தான் எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. சரி பார்ப்போம், இனிமேல் வந்து உனக்கு நான் சாப்பாடுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசியாச்சு. யாராவது உன் கையை பிடிக்கும்போது உனக்கு அந்த வலி தெரியும் பாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இவரும் சரி நான் எல்லாம் பார்த்துக்கலாம், நீ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வாரம் உன்னை பார்க்க வரேன், உனக்கு நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு போயிட்டார். என்னை வந்து நான் சொன்னேன் நான் தனியாக வீட்டுக்கு போகிறேன், நீ போ ஷூட்டிங் போ, நாளைக்கு என்ன ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு போனார். இதை நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன், நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நல்லா சொல்லலாம். இங்கேருந்து வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறேன். ப்ளீஸ் ठीक है जाऊंगा साथ में। आए ना खूब जगह आए ना नंतर नंतर இங்கிருந்து நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுனேன். ஆர் செல்வராஜ் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் போடுங்க அப்படின்னு. அப்போ நம்பர் வந்து இவங்க உடனே ஃபோன் போட்டு கொடுக்குறாரு. ஆர் செல்வராஜ் லைனில் வராரு. என்னம்மா அப்படின்னாரு. இந்த மாதிரி பேசணும்னு சொல்கிறா அப்படின்னு ஒன்று பேசுனேன். பாரு ராஜு அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு வந்த உடனே ஷூட்டிங்கில் நீ என்ன பண்ணுற, அவர் கரெக்டாக சாப்பிடும்போது கையை பிடிக்கணும். அவர் சாப்பிட வாயில் வைக்கும்போது கரெக்டாக ரெடியாக இருந்து கையை பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அவனை சாப்பிடக்கூடாது, ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு ராஜு மட்டும் நீ சொல்லணும் அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னு, சொல்றதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு. இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, என்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தா இப்போ திடீர்னு வேற மாதிரி பேசுறாளே அப்படின்னு. அப்புறம் என்ன செய்யணும், அப்போ சாப்பாடு ராஜுவை தவிர மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு தனியாக உள்ள கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு சாப்பிட்டு போச்சொல்லு. ஒருத்தர் சாப்பிட்றது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. அன்னைக்கு நீ சாப்பாடை ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு தனித்தனியாக கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்புற, யாரையும் பட்டினி போடக்கூடாது. ராஜுவை மட்டும் அன்னைக்கு நீ பட்டினி போடணும் அப்படின்னு. ஏண்டா அப்படின்னு. நான் ஒரு விஷயத்த எல்லாருக்கும் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு போடுற நாடகம் தான் கொஞ்சம் நீ இது பண்ண அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் அரண்டு போய் நிற்கிறாரு. கான்ஸ்டபிள்ஸ் இன்னும் 2 பேர் எல்லாரும் பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணுறியா அப்படின்னு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. ராஜு மட்டும் சாப்பிட விடக்கூடாது. ஆமாம், அன்னைக்கு ஃபுல்லாக அவன் பட்டினி கிடக்கட்டும், ஆனால் மற்ற யாரையும் பட்டினி போடக்கூடாது, எல்லாருக்கும் திருட்டுத்தனமாக சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னு. சரி ஆனால் இந்த விஷயம் வந்து ராஜுவுக்கு தெரியவே கூடாது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, மறுநாள் ஷூட்டிங்கை நீ கேன்சல் பண்ணிவிடு. மறுநாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அவனுக்கு கோழிக்காய், கோலிக்குண்டு 100 கோலிக்குண்டு கொடு. 100 கோலிக்குண்டு, கிட்டிப்பல், அப்புறம் சைக்கிள், பல்லாங்குழி, பாண்டி விளையாடுறதுக்கு அந்த சிப்பி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது விளையாடுறதுக்கு உண்டான எல்லா சாமான்களையும் ராஜு கிட்ட நீ கொடுத்து என்னை சந்திக்க நீ அனுப்பிச்சி விடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எதுக்குடா அப்படின்னு. நீ அனுப்பிச்சி விடு. அதன் மூலமாக நான் அவனுக்கு வந்து சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு நான் வெண்ணிலவு உபதேசம் பண்ணணும். நாளைக்கு பௌர்ணமி, நாளன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு நான் அந்த உபநிஷத்தை அவனுக்கு நான் கொடுக்கணும். அவன் மூலமாக நான் சில விஷயங்களை நான் சாதிக்க விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், சரி அப்படின்னாரு. இவர் அங்கே சென்னைக்கு வரவும் மறுநாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கவும் கரெக்டாக அவர் சாப்பிடும்போது வாயில் வைப்ப மாதிரி பட்டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. ராஜு இப்படி பார்க்குறாரு, நீ சாப்பிடக்கூடாது, ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் இது பண்ணணும், ஆஸ்பத்திரி சீன்லாம் முடியணுமா, ஒரு நாள் வாடகை பூரா போயிருமா, அப்படி இப்படின்னு என்னெல்லாமா சப்பக்கட்டு கட்டி நீ சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. மற்ற எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தரையா கூட்டு தனியாக கூட்டு. ஆனால் இந்த விஷயத்தை நீ விஜய்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வேணும், அதுக்காக நாங்கள் ட்ராமா போட்டுட்ருக்கோன்னு இங்கே ஒரு பொய். இதுகளும்
ரகசியமா சொல்லிட்டாங்க, அவன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த டைரக்டர் சொன்னதுக்கு ஒத்துழைச்சிட்டாங்க. இந்த விஜயகாந்துக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது பண்றது நான் போட்ட டிராமா. அந்த போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரு பஞ்சு அருணாசலம் பக்கத்துல தான் இருக்காரு. பேசுறியா அப்படிங்கிற, உன்கிட்ட பேசணுங்கிறாரு. பஞ்சு அருணாசலம், தங்கம் செல்லம் எப்படியா இருக்க அப்படின்னா, நல்லா இருக்கேன் அப்படி. அடுத்து புலமை பித்தன் லைன்ல வராரு, அவர்கிட்டையும் பேசினேன். அவரா அந்த படத்துக்கு எதுக்கோ வந்திருக்கிறாரு, விசிட்டிங் பண்ணிருக்கிறாரு. எல்லாத்தையும் பேசியாச்சு, முத்தம் கொடுறா அப்படிங்கிறாரு. 3 பேருக்கும் போன்லயே முத்தம் கொடுத்தேன். இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வாமன அவதாரம் எடுத்துட்டு, திரிவிக்ரம அவதாரம் பெருசா எடுத்துட்ட, விஸ்வரூபம் எடுத்துட்டு, என்ன டிராமா போட்டுட்டு இருக்க நீ? அப்ப 3 நாள் சாப்பிடாம இருந்தது எதுக்கு? 3 நாள் சாப்பிடாம இருந்தது உண்மைதான். அதை வச்சுட்டு இவனுக்கு நான் நாடகம் பண்ணிட்டு இருக்கேன், விஜயகாந்தை வச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு போடுற டிராமா தான் இது அப்படின்னு கை தட்டினாரு. இன்ஸ்பெக்டரா, நீ சாதாரண பொண்ணே கிடையாது, ஆத்தா பகவதி மகமாயி அப்படின்னு சொல்லிட்டு உன கட் பண்ணிட்டாரு. இங்கே மறுநாளைக்கு இப்படி இந்த ஷூட்டிங், அந்த ஆஸ்பத்திரி ஷூட்டிங் மட்டும் முடிஞ்ச உடனே நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. நீ கிளம்பு 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 கிளம்பு, நீ உடனே நீ கிளம்பு அப்படின்னாரு. அப்படியே அந்த மேல காயங்கள்லாம் உள்ள மாதிரி நடிச்சிருப்பாரு போல இருக்கு. அது எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் ஏது படம் பார்த்துட்டு இருப்போம். எல்லாம் காரை எடுத்துட்டு கிளம்பும் போது இவர் கிளம்புறாரு, நான் போய் பாக்குறேன், நீ உடனே போய் பாரதி போய் பாரு 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 அப்படின்னு. கிளம்பும் போது இவர் கிட்டி பல்லு கோழி அப்படி கேட்குறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தானே வந்த உடனே சொன்ன இந்த மாதிரிலாம் விளையாடணும், அதை வச்சுட்டு தான் அப்படின்னு. நான் ஃபோன் பண்ணதையே சொல்லாமல் இது பண்ணிடுறேன். எங்கே போனோம்? இல்லை அந்த மாதிரி பாரதியை பார்க்க போனோம், அவள் சொன்னது நடந்துருச்சு, சாப்பிடும்போது உன்னை யாராவது கை பிடிச்சா தெரியும்னு சொன்னால அந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு அப்படி இப்படின்னு உடனே இவர் சிரிச்சுக்கிட்டாரான். செல்வராஜ் வந்து சிரிச்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாவ, இந்த மாதிரி சாமான்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்டா, நான் அடுத்த தடவை ஸ்கிப்பிங் ஆயிரு கேட்டா, அதனால நான் கொண்டு வரேன் எல்லாம். ஸ்கிப்பிங்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு காரில் போட்டுட்டு செல்வராஜ் வந்து ஒரு வாடகைக்கு 3 நாள் வாடகைக்கு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு, அவளுக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும், இந்த சைக்கிளையும் எடுத்துட்டு போ. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல சோலை கோயிலை பாட்டு அப்போ சைக்கிள் கற்றுக் கொடுத்தல, இந்த சைக்கிளையும் கொண்டு போய் கொடு, அவளை வச்சு ஒரு ரவுண்ட் அடி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளையும் கொடுத்து விட்டாரு. வந்தாரு விஜய், விஜயகாந்த் வந்தாரு, என்னைய கூப்பிட்டு அனுப்புறாரு. நானும் போறேன். அதே சாஸ்தான் கோவிலுக்கு போறோம். வரையா நம்ம தேர் கோயிலுக்கு விளையாடலாம், நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி கையை பிடிச்சிட்டாங்க, நீ சொன்னது பழிச்சிருச்சு அப்படி இப்படி இப்படின்னு. நீ என்ன பாவம் பண்ணினியோ தெரியல. கையிலேயே அந்த துண்டை எடுத்துட்டு வந்துட்டார், பாட்டில தண்ணியும் துண்டையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு. முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், நான் மயங்கி விழுந்தேன் இல்லையா, மயங்கி விழுந்தோன்னே சரி இப்ப என்ன உனக்கு கோலிக்கா விளையாடணுமா, விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போயிட்டு காருக்குள்ள போயிட்டு தன்னோட அப்ப ஒயிட் பேண்ட் தான் கட்டியிருந்தாரு, ஒயிட் பேண்ட் அவுத்துட்டு லுங்கியை மாத்திக்கிறாரு. லுங்கியை மாத்திக்கிட்டு தான் என் கூட விளையாட வர்றாரு. எனக்கு சமமா பாண்டி விளையாண்டாரு, கோலிக்கா விளையாண்டாரு. கிட்டிப்பல் இல்லாதனால கிட்டிப்பல் விளையாட முடியல, கோலாட்டம் இல்ல, அடுத்தடுத்து விளையாடணும்னு சொன்னேன். அடுத்து கண்ணாமூச்சி விளையாடணும். இப்படி அடிக்கிட்டே போற, ஏன் சாப்பிடலங்கிறத இன்னும் மேட்ருக்கு நீ வரல, நீ சொல்லு அப்படின்னு மெதுவா அன்பா பேசி உண்மையை பூரா வாங்கினாரு. இதை நான் மறந்துட்டேன். நான் அப்ப நான் சொன்னேன், என்னைய சந்திக்க நீ வரும்போதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த பேண்ட் போடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ ஷூட்டிங்ல மட்டும் நீ பேண்ட் போடு, மற்றபடி நீ பேண்ட் போடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அன்னைக்கு விட்டதுதான். ஷூட்டிங்கை தவிர மற்ற நேரம் எல்லாம் பேண்டே போட மாட்டாரு விஜயகாந்த். லுங்கி இல்லைன்னா வேட்டி. என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு தான் வருவாரு. அப்புறம் எனக்கு இந்த ஷர்ட் பிடிக்காது, டிஷர்ட் ரொம்ப பிடிக்கும். டிஷர்ட் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சட்டையை கட்டிட்டு டிஷர்ட் போட்டுட்டு லுங்கி கட்டிட்டு வருவாரு. என்ன பார்க்க வந்தாரு. வந்த உடனே நீ சொன்னது பழிச்சிருச்சு, என்ன சொன்னேன்னு தெரியலையே, இப்படி கையை பிடிச்சிட்டாங்க என்னையே. அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஒரு நாள் பட்டினி கிடந்ததுக்கே எனக்கு இவ்வளவு வலிக்குது, 3 நாள் பட்டினி கிடக்குது ஆட்ட வசனம் விட்டுட்டு இருக்கிறாரு. நானும் பார்த்து பேசு, எவ்வளவு வேணுமா பேசு, நீ என்ன பாவம் பண்ணினியோ தெரியல, அதனால நான் என்ன பண்றேன், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா தினம் ஒரு ஆளுக்கு நான் சாப்பாடு போட்டுறேன் அப்படின்னாரு. என் பக்கத்துல இப்படி வந்து நான் அப்படி மனசுக்குள்ளே, டேய் தினம் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக நான் இவ்வளவு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன சொன்ன அப்படின்னு. தினம் ஒரு ஆளுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு. ஏறி வரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த படியை விட்டு இறங்கி இந்த வெட்ட வெளியில பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியை பார்த்து சொடப்பட்டு கூப்பிடுறேன். பதில் கிடைக்குது. இவன் என்ன தினம் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்றான்,
அப்படின்னு. அங்கேருந்து விஜயகாந்த் வந்தார். வந்துட்டு ஏய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னாரு. அங்கே யார் இருக்கா? இதோ வானத்தில் தெரியுது பாரு அந்த பௌர்ணமி, இந்த பௌர்ணமி பார்த்து பேசிட்டு இருக்கேன், அந்த மேகங்களை பார்த்து பேசுறேன், அப்புறம் இந்த செடி கொடியெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கேன். பைத்தியம் 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 அப்படின்னு. ஆமா பைத்தியமே தான். பேசி முடிச்சாச்சு. அப்புறம் அங்கேருந்து எனக்கு விடை கிடைக்குது, என்னென்ன செய்யணும். அப்படியா இவன்டா சொல்லணுமா? ஆமாம் சொல்கிறேன், துண்டை கூட அப்படின்னு. துண்டை அப்படி வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டேன். இங்கே வா அப்படின்னு இப்படி பிடிச்சிட்டு இங்கே என் பின்னாடி நில்லு அப்படின்னு நின்னாரு. நின்றுட்டு என் தோளை அந்த கையை இப்படி பிடிச்சிக்கோ அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாரு. இங்கே என் கையை பிடி அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாரு. அதோ தெரியுது பாரு அந்த வெண்ணிலவு அப்படின்னு. வெண்ணிலவு தெரியுதா அப்படின்னு. வெண்ணிலா, ஆமாம் இன்னைக்கு முழு நிறைந்த பௌர்ணமி. எப்படி அந்த வெண்ணிலாவானது கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து தக தக தகன்னு மின்னுதோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு 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 ஒன்றுமே இல்லாமல் ஆகுதோ, அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெண்ணிலவை காட்டி உபதேசிக்கும் போது துண்டை அப்படி பிடிச்சிக்குவேன். அப்புறம் கொஞ்சம் அப்படி நடப்பேன். அப்புறம் அப்படி கையை கட்டிக்குவேன். துண்டை அப்படி பிடிச்சிக்குவேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி நடப்பேன், அங்கே நிற்பேன், அப்படி கையை அப்படி கட்டிக்கிடுவேன். இப்படி அந்த வெண்ணிலவுக்கு உண்டான அந்த உபனிஷத்துலேருந்து ஆரம்பித்து எதுவும் இல்லை அதுவே உண்மை அப்படிங்கிற அந்த உபனிஷத்தை ஃபுல்லாக முழுவதையும் விஜயகாந்துக்கு நான் உபதேசிச்சேன். ஃபுல்லாக உபனிஷத் பூரா ஜனனமும் இல்லை மரணமும் இல்லை, ஜனனமும் மரணமும் என்பது உண்மை, இருப்பது ஒன்று என்னால் இல்லாமல் ஒன்று இருக்கும், அந்த இல்லாமல் ஒன்றிலிருந்து தான் இருப்பதாக இருக்கிறது, அந்த இருப்பதுக்குள்ளதும் இல்லாததாக நீங்கி நிற்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு நாடகம் போட்டு நீ தினமும் உன்னை தேடி வருபவர்களுக்கு தினமும் எல்லாருக்கும் நீ சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ சாப்பாடு உன்னை தேடி வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க பசியோட இருக்கிறாங்களா தாகத்தோட இருக்கிறாங்களா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்த விஷயத்தையே நீ கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்படி துண்டை அப்படி பிடிச்சுக்கிருவேன். இப்படி சொல்லுவேன், சரி அப்படியே ஒவ்வொரு உபனிஷத்தா அப்படி சொல்லி முடிச்சுட்டு அங்கே நின்று இங்கே நின்று இங்கே நின்று இங்கே நின்று இப்படி கொஞ்சம் நடப்பேன், இப்படி கை கட்டுவேன், கொஞ்சம் நடப்பேன், இப்படி கை கட்டுவேன், கொஞ்சம் நடப்பேன், இப்படி கை கட்டுவேன். அப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லி 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 வெண்ணிலவை காட்டி இந்த பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி, இதுக்கு உண்டான தத்துவத்தை அவருக்கு புரிய வச்சேன் விஜயகாந்துக்கு. இனிமேல் நீ எல்லாருக்கும் நீ சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா இப்போ கோலிக்காய் விளையாடுறேன், இப்போ உனக்காக எல்லாம் அந்த மாதிரி ஸ்கிப்பிங் கொண்டு வந்திருக்கேன், கோலிக்காய் கொண்டு வந்திருக்கேன், பல்லாங்குழி கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே கோலிக்காய் விளையாட முடியாது, ஏன்னா இது வந்து சிந்து தரேன், அதனால நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கேயே இருந்து அந்த மீனாட்சி சுந்தரம் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது கடையனூரில், நேரம் அந்த கம்பனேரி போகிற ரோட்டில் ஒன்று இருக்கும், அந்த ரோட்டுக்கு அந்த கோவிலுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நேரமாக அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து நான் காமிச்சு சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் தான் வெண்ணிலவு உபதேசம், நிறைமதி உபதேசம் அப்படின்னு பேர், உபனிஷத்து. அதை சொல்லி நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்தேன். அவர் மேலெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அப்போ தான் என்னை பார்த்து கேட்குறாரு, யார் நீ அப்படின்னு. யார் நீ, எதுக்காக நீ இவ்வளோ நாடகம் போட்டு எனக்கு இவ்வளோ விஷயம் புரிய வைக்கிறார். அப்புறம் அந்த மீனாட்சி சுந்தரம் கோவில் அந்த இதுக்கு போனதுக்கப்புறம் கோலிக்குண்டு, இந்த கோலிக்குண்டை வச்சுட்டு அந்த கோலிக்குண்டை அப்படி தெரிச்சு அந்த சின்ன சில்லு வந்து போய் விழுந்தது. இந்த கோலிக்குண்டு எப்படி இந்த சின்ன இதாவது தெரிச்சு விழுந்தோம், அதே மாதிரி உனக்கும் உன் கண்களில் வந்து கோலி அந்த விழும், அப்போ நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு அப்போ ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் விளையாடுறோம் 2 பேரும். அந்த ஸ்கிப்பிங் அப்படிங்கும்போது உன்னை தேடி உன் கைவர்கள் வந்து உன் காலடியில் நல்லது போல் பழகுவாங்க, அவங்கள்ட்ட பழகாமல் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஸ்கிப்பிங். அப்புறம் பல்லாங்குழி விளையாட்டின் தத்துவம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அங்கே பாண்டி விளையாட்டு, அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைக்கர் கொண்டு வந்துருந்தாரு. பாண்டி விளையாட்டில் ஸ்ட்ரைக்கர் பண்ணி அந்த பாண்டி விளையாட்டின் தத்துவத்தை விஜயகாந்துக்கு நான் புரிய வச்சேன். அதுக்கப்புறம் கிட்டிப்பல், கிட்டிப்பல்னு சொன்ன உடனே செல்வராஜ் வந்து
யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு அவன் அங்கே வேலை உள்ளவங்களை கூப்பிட்டு கிட்டிப்பல் செஞ்சு ஆசாரிகிட்ட சொல்லி செஞ்சு விஜயகாந்தை கொடுத்து விட்டுருக்காரு. அடுத்தது கிட்டிப்பல். இந்த கிட்டிப்பல் ஆனது எப்படி இந்த முனையை தட்டி நம்ம அப்படி தட்டுறோமோ அதே மாதிரி தான் உன்னை தேடி வரக்கூடிய திறமைசாலிகளை பொறுக்கி எடுத்து இந்தந்த பாதைகளையும் உனக்கு நீ இந்த பாதை, நீ இந்த பாதை, நீ எந்த பாதைங்கிறத நீ காட்டணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கிட்டிப்பல் மூலமாக நாம் புரிய வச்சேன். பல்லாங்குழி, ஸ்கிப்பிங், என்ன எனக்கு மறந்தே போச்சு, கிட்டிப்பல், கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு இப்போ நிறைய பேர் இல்லையா, நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கண்ணாமூச்சி கண்ணை கட்டிட்டு அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு சொல்லி கொடுத்தேன். உனது அறிவு கண்ணானது செயல் இழக்கும் போது எதிரில் இருப்பவரை எப்படி உணரணும் அப்படிங்கிறத அந்த கண்ணாமூச்சி விளையாடு மூலமாக சொல்லி கொடுத்தேன். அது இவ்வளோ விளையாட முடிச்சுட்டு சைக்கிளோட வா சைக்கிள் விளையாடலாம் அப்படின்னு அந்த ரோட்டில் 2 பேரும் சைக்கிள் இப்படி ஓட்டிக்கிட்டே போகிறோம். என் பின்னாடியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்தேன். சைக்கிள் ஓட்டும் போதும் அவரை வந்து அவளுக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவராக கொடுத்து விட்டுருக்காரு சைக்கிள். ஆர் செல்வராஜ் கொஞ்ச நேரம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சோலை கோயிலே காலை கதிர் அந்த பாட்டு ஞாபகம் வந்து அது மாதிரியே பாடிட்டு என்னை வச்சு தான் அந்த பாட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறத செல்வராஜ் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த சைக்கிள் என்னை கூட சுற்றி இது பண்ணாங்க. அப்போ என் கூட என்னெல்லாம் விளையாடி இருக்கிறாரு விஜயகாந்த், கோலிக்காய், பாண்டி, நொண்டி, அப்புறம் ஓட்டப்பந்தயம். இன்னொரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல அதே கூட்டு போகும்போது நெஞ்சு வலிச்சிச்சு. அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். பாண்டி விளையாடி இருக்கிறாரு, கிட்டிப்பல் விளையாடி இருக்காரு. கிட்டிப்பல் விளையாடும்போதே அவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு விளையாட்டும் போதும் ஒவ்வொரு தத்துவங்களையும் அவர் கற்றுக் கொடுத்து அங்கே ஒரு உபநிஷத் அவர் சொல்லிக் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன உனக்கு வரக்கூடிய விபத்துக்கள், ஆபத்துக்கள் எல்லாத்துலேருந்து முன்னாடியே சொல்லி அவரை காப்பாற்றினது இந்த பாரதி. இந்த பாரதி நம்பினா நம்புங்க, நம்பாட்டி இருங்க. இதை போய் ஆர் செல்வராஜிட்ட போய் சொல்றாரு. செல்வராஜ் அப்படியே தலை சுத்தி உட்கார்ந்துட்டார். அப்படியே இவ ஆடுற கேம் இருக்கு பாரு, சாணக்கியன் தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் ஒரு படம் எப்போ 88லயோ 89லயோ எடுத்திருக்கிறாரு. அந்த படம் போட்டு காட்டும் பொழுது வராரு. நாங்கள் அது சினிமா தியேட்டரில் வந்து நான் படமே பார்க்க மாட்டேன், பாட்டு மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ, மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ இடையில 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 1 மணி நேரத்தில் படம் ஓட்டுறவர் எனக்கு பாட்டை மட்டும் போட்டி காட்டுவார். அதுக்கு அடுத்ததில் வந்து இல்லைனா மார்னிங் ஷோலேருந்து மேட்னிலேருந்து ஈவினிங் ஷோவில் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அப்போ பாட்டை போட்டு காட்டுவார். இல்லைன்னா ராத்திரி நேரம் அப்போ போட்டு காட்டும்போது தான் அவர் வந்து சொல்கிறாரு சினிமா தியேட்டர் போனார். ஆர் செல்வராஜ், பஞ்சு அருணாசலம், புலமை பித்தன், இன்னும் 2-3 பேர்லாம் சொல்லிட்டு உன்னை பற்றி கேட்டு உன் புகழ் பாடி இவ்வளோ அந்த கடையிலூர்லேயே அறிவாளியா அவன் மட்டும்தான் அப்படி சொன்னால் அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருச்சு. சும்மாவே என் காலில் சலங்கையை சும்மாவே நான் ஆடிக்கிட்டு இருப்பேன். இல்லை சலங்கை வேற கட்டி விட்டாச்சா, கடையில் அறிவாளி நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தலைவர். அது அப்புறம் யார் இந்த ஆர் செல்வராஜ், யார் இந்த பஞ்சு அருணாசலம், எனக்கு தான் மறதி உண்டே. கூப்பிடட்டுமா, சவுட்டில் ஒரு இழி இருக்கிறதுக்கு கூப்பிடட்டுமா? நான் தொடலாம் சொல்ல மாட்டேன், சவுட்டில் அறைய சொல்லுவேன். வேண்டாம். இதுதான் விஜயகாந்தினுடைய சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறாரு இல்லையா, அந்த பாதை. அவருடைய ஒவ்வொரு விபத்து ஆபத்திலிருந்தும் காப்பாத்திக்கிட்டே வந்தார் இல்லையா, அது அந்த பாதை. திக்கடை திட்டுஞ்சா. அப்புறம் முரட்டுக்காலை படத்துல வந்து கதாநாயகனாக இல்லாம வில்லனாக இது பண்ண சொல்லி ஏவிஎம்லயோ எதுலயோ சொல்லி இருந்திருக்கிறாங்க. விஜயகாந்த் வந்து அட்வான்ஸ் 50,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்த உடனே அதுல 10,000 ருபீஸை எடுத்து எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு செலவழிச்சிட்டாரு.
அவருக்கு பணம் வாங்குறது எல்லாத்தையும் இப்ராஹிம் ராவுத்தர் வந்து அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். இப்ராஹிம் ராவுத்தருக்கும் நான் தான் டேர்னிங் பாயிண்ட், நான் தான் திருப்புமுனை. இந்த இனிக்கும் இளமை படத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் ராவுத்தரை கூட்டிகிட்டு வராரு. இவர் என்னை சந்திக்கிறாரு. யாரு? விஜயகாந்த் என்னை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ராக் வாங்கிட்டு வர, அதெல்லாம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போது அந்த முரட்டுக்காலை அதை பற்றி சொல்கிறேன். வில்லன் படத்தில் வில்லன் கேரக்டருக்கு வந்து இது பண்ணோடனே 10,000 rupees வாங்கிட்டு வந்துட்டாரு. மீதி இருக்கிற 40,000 இப்ராஹிம் வாங்கி வச்சிருக்கிறாரு. வச்சிருந்த உடனே விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படம் புக்கிங் ஆகும்போதும் சரி என்னை வந்து பார்த்துட்டு போவார். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்துட்டு போவார். இதுக்கிடையில் இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த பாட்டை வந்து டேப் ரெக்கார்டில் பதிஞ்சு வச்சுக்கிட்டு அவருக்கு உண்டான நடனம் அமைக்கக்கூடிய இதெல்லாம் என்கிட்ட வந்து கொடுத்துட்டு என்னை நடனம் அமைக்க சொல்லி நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், தெப்பக்குளம், அப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோவில், இப்படி எல்லா கோவில்களையும் என்னை விஜயகாந்த் அழைச்சிட்டு காரில் அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணி வாங்கிக்கணும். உங்களுக்கு பொய்யாக இருந்தால் விஜயகாந்துக்கு டிரைவராக இருந்தார் இல்லையா, அந்த டிரைவரை கூப்பிட்டு கேளுங்க, அவர் சொல்லுவார். ₹50,000 10,000 செலவழிச்சாச்சு. என்னை பார்க்க வர்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு என்னை பார்க்க வர்றாங்க. வந்தோடனே எனக்கு இந்த மாதிரி முரட்டுக்காலை படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக நான் எனக்கு போட்டிருக்காங்க, 10,000 ரூபா நான் வந்து செலவழிச்சிட்டேன், சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்ததே கோவம். எனக்கு பயங்கர கோவம் வந்தது. தட்ட நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனேன். என் கூட வா அப்படின்னு, போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு. என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றேன் அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் போடுறேன். சினிமா தேட்டர் ஓனர் எல்லாரையும், முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரையும் எங்கே சந்திக்கணும், பெரிய பள்ளிவாசலுக்கு வந்துருங்க அப்படின்னு. எல்லாரும் பெரிய பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. நானும் பெரிய பள்ளிவாசலுக்கு வா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். இப்ராஹிம் ராவுத்தரும் வந்தார். 2 பேரும் தான் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி படம் புக் ஆனோடனே என்கிட்ட சொல்கிறதுக்கு வருவாங்க. வந்திருந்தாங்க. வந்திருந்த உடனே பெரிய பள்ளி வாசலில் எல்லாரும் வந்தாச்சு. என்ன நீ கூப்பிட்டு அனுப்பிச்சியாமே அப்படின்னு. என்ன நந்தினி கூப்பிட்டு அனுப்பிச்சேன்னு சொன்னாங்க. என்ன விஷயம், என்னாச்சு? நைனா முகமது, அகமது பஷீர், இன்னும் 2-3 முஸ்லீம்ஸு, போலீஸ் இன்ஸ்பெக்டரு, 2 கான்ஸ்டபிள், சினிமா தேட்டர் ஓனரு, படம் ஓட்டுறவர், இன்னும் 2-3 முஸ்லீம்ஸு, இன்னும் 2-3 ஹிந்துஸு எல்லாரும் வந்துட்டாங்க. மொத்தம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இந்த 1 மணி நேரத்தில் எனக்கு 12,000 ரூபா வந்து ஆகணும் அப்படின்னு. 12,000 எனக்கு இப்போ வந்தாகணும். என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்தில் இவன் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்திருக்கான். கதாநாயகனை மட்டும்தான் நான் நடிக்க சொல்லியிருக்கிறேன். இவருக்கா இப்ராஹிம் ராவுத்தருக்கா வேத்து விடுது. அவருக்கு எப்போதும் இந்த துண்டு ஒன்று போட்டுக்கிட்டு அலைவார். அவருக்கு நிறைய வேர்க்கும். இப்ராஹிம் ராவுத்தருக்கு சும்மாவே வேர்க்கும். அப்போ அவர் கேட்குறாரு, நைனா முகமது உனக்கு ஏன் எவ்வளோ வேத்துக்கிட்டு இருக்குன்னு. இல்லை எனக்கு எப்போதும் வேத்துக்கிட்டே இருக்கும், அதனால நான் துண்டை போட்டுக்கிட்டே அலைவேன் அப்படின்னு இவர் சொன்னார். இப்ராஹிம் ராவுத்தர் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி வந்துடணும், எனக்கு பணம் வந்து ஆகணும் அப்படின்னு. இவங்க ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு, செக்கை உடனே எடுத்துகிட்டு பேங்கில் போய் கேஷாக மாற்றுறாரு. ஒருத்தர் வீட்டிலேருந்து பணம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஒருத்தர் தன்னோட மனைவியிலேருந்து பணம் வாங்கிட்டு வர்றாரு. இன்ஸ்பெக்டர் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்துலேருந்து பணம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. வந்து 12,000 ரூபா 3 ஹவர்ஸில் வந்தாச்சு பணம். கொடு 10,000 அப்படின்னு. 12,000 கையில் கூட அப்படின்னு. உனக்கு டாக்ஸிக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. 650 ரூபா ஆச்சு அப்படின்னு விஜயகாந்த் சொல்கிறாரு. இனிமே இந்த வில்லன் கேரக்டரு நீ ஏற்றுக்கிட்டேன்னா நீ பாரு, நடித்தா கதாநாயகனாக தான் நடிக்கணும். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் அடுத்த படம் புக் பண்ணி பணம் சம்பாதிச்சோன்னே உங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன். வந்து எல்லாரும் வேண்டாம் திருப்பி தர வேண்டாம். ஏன் அப்படின்னு. இவ சொல்லிட்டா அதனால நாங்கள் பணம் கொடுக்குறோம். இவ சொல்லி தான் நாங்கள் பணம் கொடுக்குறோம். இவகிட்ட இருந்து நாங்கள் திருப்பி வாங்கவே மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் இவளோட தான் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டு.
நீ திருப்பியே தர வேண்டாம் அப்படின்னு. அப்போதான் விஜயகாந்துக்கு என்னை பற்றியே புரிய வருது. எப்படி உனக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது, எவ்வளோ உனக்குன்னு உடனே எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு. நான் இவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நான் வரேன், நீங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்னு. சரி நந்தினி சரி நந்தினி நந்தினி அப்படின்னாரு. நைனாமாவது என்ன அப்படின்னு 2 கணத்துலேயும் முத்தம் கொடுத்தேன். எல்லாரும் அப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு சரிடா செல்லம் நாங்கள் போகிறோம்டா, நீ விஜய்கிட்ட பேசிட்டு அப்புறம் போடா அப்படின்னு. இந்த துண்டை கொடுங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் விஜய்கிட்ட பேசணும், நான் தனியாக கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ட்டு பள்ளிவாசல் அந்த பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே உட்கார்றா அப்படின்னு உட்காந்தாரு. ஷர்ட்டில் ஒரு அறா விட்டேன் விஜயகாந்தா. அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நடிக்கிறதுக்கு தானே வாங்கியிருக்கேன். இந்த பணத்தை வச்சுட்டு நீ ஏதாவது அந்த பொருளை உற்பத்தி பண்ணி அதில் சரி பண்ணி அவர் கொடுக்கறதுக்கு நீ வாங்கியிருக்கியா? இப்போ சமையல் வேலை அப்படின்னா பணத்தை வாங்குறோம், நம்ம சாமான் வாங்குறோம், ஏதாவது பண்ணி கொடுக்குறோம், அப்போ நீ அட்வான்ஸ் வாங்கி செலவழிக்கலாம். நீ நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க, அந்த பணத்தை நீ எப்படி நீ 10,000 ரூபா நீ வந்து சாப்பாடு கொடுப்ப? இல்லை வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு, அது நீ உழைச்ச காசில் கொடுக்கணும். அட்வான்ஸுங்கிறது கடன். கடன் திட்டி ஜவுனுக்கு அட்வான்ஸுங்கிறது கடன். அந்த அந்த வேலையை நீ இன்னும் முடிக்கல, அந்த வேலையை நீ இன்னும் முடிச்சு கொடுக்கல, அது எப்படி நீ அந்த பணத்தை நீ தொடுவ? அவருக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்றது? நீ பட்ட கடனை இப்ப நான் அடைச்சிட்டேன், இனிமே உன் வாழ்க்கையில கடனே இருக்கக்கூடாது, புரியுதா? உனக்குத்தான் எல்லாரும் கடன் பட்டு இருக்கணுமே ஒழிஞ்சு நீ யாருக்கும் கடன் படவே கூடாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. யோ துண்டை கொடுங்க அப்படின்னு. இந்த துண்டை எடுத்துரு. அவரோட வேர்வையை பூரா அப்படி தொடச்சி விட்டேன். தொடச்சிட்டு இவனுக்கு விஜய்க்கு வேத்து 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 விடுது. அந்த துண்டை வாங்கி இவருக்கு நல்லா அப்படி தொடச்சி விட்டேன். விஜயகாந்துக்கு தொடச்சிட்டு, இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு வேர்க்கவே வேர்க்காது, இருந்தா துண்டை பிடி அப்படின்னு. அப்ப நின்றுதான் விஜயகாந்துக்கு அந்த இப்ராஹிம் ராவுத்தருக்கு சும்மா சும்மா வேத்துக்கிட்டே இருக்குமே அந்த வேர்வை அப்படியே நின்றுச்சு. அதுதான் லாஸ்ட். அந்த துண்டை தூக்கி அவருக்கு அந்த துண்டை வாங்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டே அதே பாணியில இப்படி கொஞ்சம் நடப்பேன், இப்படி கை கட்டுவேன், இப்படி கொஞ்சம் நடப்பேன், இப்படி கை கட்டுவேன். நிறைய விஷயங்களை விஜயகாந்துக்கு நான் புரிய வச்சேன். முதல்ல என்ன பண்ணினேன்? வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும். அடுத்த டிராமா என்னது? உனக்குத்தான் எல்லாரும் கடன் பட்டிருக்கு ஒழிஞ்சு நீ யாருக்கும் கடன் படக்கூடாது, சரிதான்? விஜயகாந்துக்காக பணம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பைரவிக்கு பணம் கொடுத்தோம், நமக்கு இவ்வளவு பணம் வந்துருச்சு, அதை ஒரு ராசியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீ ஒருத்தருக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன்னா அவங்களுக்கு பணம் நிறைய வரணும், அந்த மாதிரி இருக்கணும், தெரிஞ்சுதா? அடுத்து உனக்கு நான் தபஸ் பழத்தை மாற்றி விடுறேன், நாம் அடுத்த தடவை தனியாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்துட்டு சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அவனை அடிக்கும் போது நீங்கள் பார்க்கக்கூடாதுல்ல, அதனால தான். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீ அவனை அடிக்கிற, நான் அதை தப்பாகவே நினைக்கல, என்னை போய் அப்படி தப்பாக நினச்சிட்டியம்மா, நான் அவனோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுமா, நீ தானம்மா அவனை அடிக்கிற, இதில் கேவலம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கிளம்பும்போது விஜயகாந்த் இப்படி அணைச்சேன், இப்ராஹிமே இப்படி அணைச்சேன். சரி கிளம்பலாம். அப்புறம் என்னை 2 பேரும் வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நாளைக்கே இந்த 10,000 ரூபா கொண்டு போய் ஏவிஎம்ல திருப்பி. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், ரஜினி தானே உன்னை வேண்டாம்னு சொல்லி துரத்தி விட்டது, உன்னை படத்தில் எடுக்க சொன்னது, என் கேள்விக்கு என்ன பதில் இல்லை, படத்தில் உன்னை தூக்க சொன்னது அவர் தானே, அப்போ அந்த படத்தில் ரஜினி நடிக்கிற படத்தில் நீ எப்படி நீ ஒத்துக்குருவ? நீ ஒத்துக்க கூட. நீ நினச்சிட்டு இருக்கிறியா இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், உன்னை தூக்க சொல்லியிருப்பாங்க, பார்க்குறியா நீ அப்படின்னு. இப்ராஹிம் ராவுத்தர் அந்த 10,000 ரூபா அந்த 12,000 எடுத்துக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. ரூமில் இருக்கிற அந்த 40,000 ரெண்டையும் சேர்த்து நேராக ஏவிஎம்ல போய், எங்களுக்கு இந்த படம் வில்லன் கேரக்டர் எங்களுக்கு வேண்டாம், நடித்தா கதாநாயகனை தான் நடிக்கணும் அப்படின்னுட்டு அதை போய் சொல்கிறாங்க. ஏன் பேரை மறைச்சாங்க, இப்ராஹிம் சொல்லலை, மீ, தட் இஸ் மீ. அதேதான் நானும் விஜயகாந்தும் எங்களுக்கு உண்டான, அவர் என்னை காதலிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், என்னை மதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவருடைய ஒவ்வொரு பாடல்களையும், டூயட் பாடல் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சீன்ல அந்த கை கட்டுதல் வரும், அப்புறம் இந்த சீன் வரும். இது என்னுடைய ஸ்டைல். எல்லா பாட்டிலையும் நீங்க பாருங்க, இந்த கை கட்டு போட்டுருவாரு, அப்புறம் அந்த பின்னாடி, அப்புறம் அவரை ஆளுமையாக காட்டும் ஒவ்வொரு காட்சியிலையும் இந்த இடுப்புல கை வச்சது வரும், இப்படி வரும், இந்த காட்சி வரும்.
விஜயகாந்தும் நானும் 93ல அந்த பிரேமலதா பண்ணின அட்டூழியம், அநியாயம், அக்கிரமம். போலீஸ் அவளை பிடிச்சி உள்ள வச்சிருச்சு லாக்கப்ல. யாரை வந்து எந்த ஊர்ல வந்து யாரை நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த கதை அப்புறம் போகும். அந்த கதை அப்புறம் அடுத்த தடவை சொல்றேன், அது இப்ப வேண்டாம் சரியா? இப்ப என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். விஜயகாந்த் ஏன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு அது ஒண்ணு. அந்த டிராமா டைரக்டர்கிட்ட நடத்த சொன்னதே நான் தான். 2 வந்தவங்களுக்கு வாழ்க்கையில நீ தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீ யாருக்கும் கடன்படக்கூடாது, அது ஒண்ணு. நீ யாருக்கு நீ பைசா கொடுக்குறியோ அது செழிச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கைராசித்தனம் எல்லாத்தையுமே அவர் கொடுத்தது ஆமாம். அடுத்த பதிவில் பார்க்கலாமா? பை. நம்புனா நம்புங்க, நம்மளேனா இருங்க. அவர் சொல்லுவாரு, ஆர் செல்வராஜ் சொல்லுவாரு, அவ ஆடுவா பாருங்க, ருக்மிணி ஆடுவா பாருங்க, சாணக்கியத்தனத்துல வந்து சுயநலம் இருக்கும், பழிவாங்குதல் இருக்கும். ஆனா சாணக்கியன் தோத்து போயிடுவான், அவ அப்படி கேம் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராஜ் சொன்னார். பை.